டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஷின். இந்த கொஷினுக்கு ஆன்சர் எப்படி போடுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஷின் பார்த்தீங்கன்னா ரூட்டு அப்படி இருக்குது. இதை முதல்ல எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கற்றுத்தரேன். அப்புறம் இதை பார்த்த உடனே எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் கற்றுத்தரேன். கடைசியாக இந்த மாதிரி கேள்வி கொடுக்கும்போது இருக்கிறதுலே உள்ளே இருக்கிற ரூட்டுக்கு முதல்ல மதிப்பு கண்டுபிடிங்க. இது 15 15 225, அதனால் இதுக்கு ரூட் எடுத்தால் 15. இந்த 15 இது கூட கூட்டுங்க. கூட்டினா 169. இதுக்கு ரூட் எடுத்தால் 13. ஸோ 13 13 169. இந்த 13 இது கூட கூட்டுங்க. கூட்டினா பாருங்கள் 1 2 1 121. 121க்கு ரூட் எடுத்தால் 11. 11 11 121. 25 11 கூட்டுறேன், எனக்கு இப்போ 36ன்னு வருது. ஸோ 36க்கு ரூட் எடுத்தால் 6. 10 6 16. இந்த 16க்கு ரூட் எடுத்தால் 4. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சரி சார், ஷார்ட்கட் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அது என்ன சார்? இதுபோல் ரூட்டு இருக்கிற கணக்கு கட்டாயமாக கேட்குறாங்க. இப்போ இங்கே பார்க்குறீங்க 10 இருக்குது. நமக்கு வர்க்க வாய்ப்பாட்டை எழுதிடுங்க. இங்கே வர்க்க வாய்ப்பாட்டை எழுதியிருக்கேன். முதல் நம்பர் 10. இந்த 10 எங்கே அமையுது பாருங்கள், இந்த 9க்கும் 16க்கும் நடுவில் தான் 10 இருக்குது. அப்போ இது 3 ஸ்கொயருக்கும் 4 ஸ்கொயருக்கும் இடையில தான் இருக்குது. இங்கே ப்ளஸ்ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்து 10க்கு அடுத்து வர நம்பர் தான் ஆன்சர். அதுவே மைனஸ்ன்னு இருந்தால் 10க்கு முன்னாடி வர நம்பர் தான் ஆன்சர். இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கிறதால ஏ 4ன்றது தான் ஆன்சர். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.